சமர்ப்பிக்கப்படும். இஸ்லாமிய கிலாஃபத்தை ஆட்சிய அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்று பதவி பிரமாணம் செய்து வைக்கும் போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உமரே, உங்களுக்கு ரொம்ப முக்கியமா நான் சொல்றது, இன்ன லில்லாஹி அமலன் பில்லைல் லா யக்பலுஹு பின்னஹார். இன்ன அமலன் லில்லாஹி பின்னஹார் லா யக்பலுஹு இல்லா பில்லைல். லா யக்பலுஹு பில்லைல். உமர் ரலியல்லாஹுக்கு ஆட்சி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, உமரே, பகல்ல செய்ய வேண்டிய சில அமல்கள் இருக்குது, அல்லாஹ்வுக்குன்னு நம்ம பகல்ல செய்ய வேண்டிய சில அமல் இருக்குது. அந்த அமல் அல்லாஹ் இரவுல ஏத்துக்க மாட்டான். இரவுல செய்ய வேண்டிய சில அமல் இருக்குது, அந்த அமல் அல்லாஹ் பகல்ல ஏத்துக்க மாட்டான். பதவி பிரமாணமும் இப்படித்தான் செஞ்சு வைக்கிறாங்க. எனவே நீங்க பகல் அமல்களையும் சரியா செய்யணும், இரவு அமல்களையும் சரியா செய்யணும். என்ன சொன்னாங்கன்னா, பதவியை நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், பகல்ல நீங்க மக்களுக்கு சுதுமத்தை செய்றீங்க, இரவுல உங்க ரப்பனுடைய சுதுமத்தை செய்யுங்க. இரண்டையும் நீங்க விட்டுறக்கூடாது. நான் மக்களுக்கு பணி செய்யறங்கிறதுனால நான் அல்லாஹ்வுடைய கடமை என்னால செய்ய முடியலன்னு சொல்லி ஒதுங்கிடக்கூடாது. இல்ல, அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யற மக்களுக்கு எனக்கு பணி செய்ய முடியல அப்படின்னு ஒதுங்கக்கூடாது. அவங்க என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு நாளும் அமல்கள் அந்தந்த நாளினுடைய கணக்கு முடிக்கப்படும். அது அசரிலையும் ஃபஜ்ரிலும். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாரத்தின் கணக்குகள் முடிக்கப்படும். வாரத்தினுடைய கணக்குகள் முடிக்கப்படும். இது எப்பன்னா ஹதீஸ்ல வருது. இது எல்லாமே ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. நம்முடைய அமல்கள் வாரத்தில் உயர்த்தப்படும். அது திங்கட்கிழமையும் வியாழக்கிழமை. ஹதீஸ்ல வருது, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும். ஆனா அதுக்கு முன்னால ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ்ல வருது, உங்க அமல்கள் அல்லாஹ்ட்ட உயர்த்தப்படுவதற்கு முன்னால திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் என் கவனத்திற்கு கொண்டு வரப்படும். உங்க அமல்களை மலக்குமார்கள் என் கவனத்திற்கு கொண்டு வந்துருவாங்க. என் முன்னால் முதல்ல சமர்ப்பிப்பாங்க. முதல்ல என்கிட்ட தான் சமர்ப்பிப்பாங்கிறாங்க. மலக்குமார்கள், யார சூழல்லாம் உங்க உம்மத்து இவரு இந்த அமல் செஞ்சிருக்கிறாரு, இந்த அமல் செஞ்சாரு, இந்த அமல் செஞ்சாரு, இப்படியே முதல்ல என்னிடத்தில் சமர்ப்பிக்கப்படும். இன் ரஅய்து கைரன் ஃபஹமிதுல்லாஹ் வ இன் ரஅய்து ஷர்ரன் ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உம்மத்துல நன்மை செஞ்சாருன்னு எதையாவது பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ், இப்படிப்பட்ட பாக்கியசாலிகளை என் உம்மத்துல தந்திருக்கிறான் ரப்புன்னு அல்லாஹ்வை புகழுவேன். அதுல ஏதாவது பாவத்தை தீங்கை நான் பார்த்தால் உங்களுக்காக நான் தௌபா செய்வேன், அல்லாஹ்ட்ட நான் சொல்லலாம், உங்களுக்காக நான் இஸ்திக்ஃபார் தேடுவேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, வலவ் அன்னஹும் இஸ்ஸலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல். பாவம் செய்தவர்கள் நபியே முதல்ல உங்கள்கிட்ட வருவாங்க, வந்து நீங்க முதல்ல பாவ மன்னிப்பு கேட்கணும், அப்புறம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கட்டும். முதல்ல நீங்க இஸ்திக்ஃபார் தேடினீங்கன்னா அப்புறம் அவங்க அல்லாஹ்ட்ட தேடினாங்கன்னா லவஜதுல்லாஹ், நான் பாவத்தை மன்னிச்சிருவாங்க. அவங்க என்ன சொல்ல வரோம்னா, வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, அமல்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் உயர்த்தப்படும். அப்படி உயர்த்தப்படுகிற பொழுது ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்லுவானாம், இந்த அமல்களுக்கு சொந்தக்காரர்கள் யாராவது ஒருத்தன் சண்டை போட்டிருக்கானான்னு பாருன்னு சொல்லுவாங்க. முஸ்லிம்களுக்கு மத்தியில, குடும்பத்துக்கு மத்தியில, அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில, வாப்பா மகனுக்கு மத்தியில, கணவன் மனைவிக்கு மத்தியில, நண்பர்களுக்கு மத்தியில இவங்களுக்குள்ள ஏதாவது சண்டை இருக்குதா பாருன்னு அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சொல்லு. சண்டை இருந்தா அவங்க வழக்க தனியா வைங்க, அமலையும் நிறுத்தி வைங்கன்றான். சண்டை போட்டிருந்தாங்கன்னா அமலை நிறுத்தி வைங்க, முதல்ல அவங்க சமாதானமாகட்டும், அப்புறம் அவங்க அமலை பாத்துக்கலாம். ஹஜ் செஞ்சிருக்கிறான், தொழுது இருக்கிறான், நிறைய சதக்கா எல்லாம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம். முதல்ல இது சரியாகணும். அவனுடைய உறவுகள் எப்படி இருக்குது, பிஹேவியர் எப்படி இருக்குது, பழக்க வழக்கம் எப்படி இருக்குது, எப்படி சமுதாயத்திட்ட பழகிறான், பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட எப்படி பழகிறான், நண்பர்கள்ட்ட எப்படி பழகிறான், இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் முதல்ல அதை சரியாகட்டும். அதுக்கு பிறகு அமல பரிசீலனைக்கு எடுத்துக்கலாம். அல்லாஹ் நம்ம அமல பரிசீலனைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாலே முதல்ல சண்டை இருக்குதான்னு பாக்கலாம். யாரோடையாவது பிரச்சனையோடு இருக்கிறாரா அப்படின்னு பாக்குறான், அல்லது அந்த பிரச்சனைக்கு சமாதானம் பண்ணி முற்றுப்புள்ளி வச்சு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரா, முடிவுக்கு கொண்டு வந்துட்டா சரி அமல பரிசீலனைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு. இது வியாழக்கிழமையும் திங்கக்கிழமையும் இல்லையா. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நாளினுடைய அமலை முடிக்கிறப்ப அந்த அமலை கபூல் செய்யறதுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டாங்க. அந்த அமல் கபூலாகிற நேரத்துல நீங்க ஜிக்ர்ல இருக்கணும். ஃபஜ்ருக்கு பின்னாலையும் அஸருக்கு பின்னாலையும் ஜிக்ர் செய்யற ஹதீஸ் இருக்கு இல்லையா, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஜிக்ர் செய்யறோம். என்ன அது என்ன அமல் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படுற நேரம் அது.
வாரத்தை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டுக்கு விசேஷமா சொன்னாங்க. திங்களும் வியாழனும் நீங்க நோன்பு வைங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல இருக்கு இல்லையா, திங்கட்கிழமை நோன்பு சுன்னத்தான நோன்பு, வியாழக்கிழமை. இது எதுக்காக நோன்புன்னா, வாரத்தினுடைய அமல்கள் அல்லாஹ்ட்ட பரிசீலனைக்கு வைக்கப்படுகிற பொழுது நம்ம நோன்புல இருக்கும் போது அல்லாஹ் தஆலா அந்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்யலாம். இரண்டாவது ஒரு விஷயத்தை சேர்த்து சொன்னாங்க, திங்களும் வியாழனும் என் மீது அதிகமா ஸலவாத்து சொல்லுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, ஸலவாத்தையும் நோன்பையும் இந்த 2 நாட்கள்ல அதிகமா செய்ய சொல்லி இருக்கிறாங்க. அமல்கள் பரிசீலனையில் இருக்கிற பொழுது இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வாரத்தினுடைய அமல்கள். வருஷத்துல இனி மூணாவது, வருஷத்திற்கு ஒரு மாசம் முழுசு அல்லாஹ் பரிசீலனை எடுப்பான் அமல். இந்த வருஷத்தினுடைய அமலை பூரா அல்லாஹ் பரிசீலனைக்கு எடுக்கிறது எப்ப தெரியுமா? ஷாபான் மாசம். ஹதீஸ்ல இதத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வந்தாங்க. ஷாபான் மாசத்தை பத்தி உங்களுக்கு தெரியறது இல்ல. ஷாபான் மாசத்தை நீங்க ஏதோ சாதாரணமாக நினைச்சு அதை கடந்து போயிருங்க. உங்களுடைய ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ்ஜி, சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப் வரைக்கும் உள்ள 11 மாசம் நீங்க செஞ்சிருக்கிறீங்களா அமலு, இந்த அமலை ஏற்கிறதா வேண்டாமாங்கிறத ஷாபான்ல தான் அல்லாஹ் முடிவெடுக்கிறான். டோட்டல் ஆண்டினுடைய சமர்ப்பிப்பு அது. ஒரு வருஷத்துல ஆண்டினுடைய சமர்ப்பிக்கிற நேரத்துல அது எவ்வளவு கவனமா இருக்கணும், கணக்கு ஒப்படைக்கப்படுற நேரத்துல. அதனாலதான் ஷாபான் மாசம் வந்துட்டாலே சஹாபாக்கள் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அமல்கள் சமர்ப்பிக்கப்படுகிற மாதம் அது. நான் இந்த ரமலான் நான் செஞ்ச அமல்கள், நான் ஓதிய குர்ஆன், இதுவெல்லாம் அல்லாஹ் இப்பதான் பரிசீலனைக்கு எடுக்கிறான். கடந்த வருஷம் நான் ரமலான்ல செஞ்ச அமல் அல்லாஹ் இப்பதான் பரிசீலனைக்கு எடுக்கிறான். இதை ஏத்துக்கிறதா வேண்டாமாங்கிறது அல்லாஹ் இப்பதான் முடிவு செய்யறான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷாபான சாதாரணமா நினைக்காதீங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல நீங்க எடுத்து பாருங்க, ரமலானுக்கு பின்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு வைத்தது ஷாபான். ஷாபான் பிறையிலிருந்து அதிகமா நோன்பு வச்சிருக்கிறாங்க ஹதீஸ்ல வருது. எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னா, ஷாபானுடைய கடைசி வார திங்கட்கிழமை வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பாங்க. ஒரு மாசத்துல இவ்வளவு அதிகமா நோன்பு வச்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு பின்னால ஷாபான்ல தான் வச்சிருக்கிறாங்க. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா காரணம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஷாபான்ல ஏன் இவ்வளவு அதிகமா நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, இன்னி உஹிப்பு அன் யுர்ஃபா அமலி வ அன ஸாயிமுன், என் அமல் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்பட்டு பரிசீலனைக்கு உட்படுத்தப்படுகிற நேரத்தில் நான் நோன்பாளியா இருக்க ஆசைப்படுறேன். ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க, கடந்த ஒரு வருஷத்தினுடைய அமல்களை பரிசீலனிக்கப்படுகிற அந்த ஷாபான் மாசத்துல அல்லாஹ் இனி ஒரு வருஷம் நீ வாழணுமா இல்லையாங்கிறதை இப்பவே முடிவு செஞ்சான். நான் சொல்லுவேன், ஷாபான் மாசத்துல அமல பரிசீலிக்கப்படுறான், கடந்த வருஷத்தினுடைய அமல இனி ஒரு வருஷம் நான் வாழணுமா இல்லையா இந்த வருஷம் அப்படிங்கிறதையும் சேர்த்து முடிவு செஞ்சான். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நம்முடைய ஒரு வருஷத்தினுடைய ஆயுள முடிவு செய்யறான். நம்ம இந்த வருஷம் நமக்கு கிடைக்குமா, இந்த வருஷம் ரமலான் கிடைக்குமா, இந்த வருஷம் பராத்து கிடைக்குமா, இந்த வருஷம் ஹஜ்ஜி கிடைக்குமா, உம்ரா கிடைக்குமா, இந்த வருஷத்தினுடைய அமல் கிடைக்குமா, இதை முடிவு செய்யறது அல்லாஹ் ஷாபான்